ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐம் பேக் டூ மை கிச்சன் மாரி தான் இருக்கு. ஏன்னா நெறைய கேப் விட்டுட்டோம். இன்னைக்கு மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் போட்டு அரைச்சு வச்சுட்டேன். இப்போ ஊற வைக்கிறதுக்கு அரிசியும், துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சுக்கலாம் இது கூடவே. இப்போ மெயின் இன்கிரீடியன்ட்டே நமக்கு இந்த கோசப்பழம் தான். கட் பண்ணிட்டு நம்ம இந்த தண்டு மட்டும் தான் செய்ய போறோம். நல்லா கிளீன் பண்ணி மேல இருக்க தோலெல்லாம் சீவி இந்த மாரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிக்கலாம். இப்ப கடாயில 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோசப்பழ தண்டு சேர்த்துட்டு, கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிரலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாம். ஆல்ரெடி நான் மோர் கலந்து வச்சிருக்கேன் கெட்டியா, அதையும் சேர்த்துக்கலாம். கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொதிக்க விட தேவையில்ல. 5 நிமிஷம் கலந்து விட்டா போதும். இப்ப நம்ம தேங்காய் எண்ணெயில தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் சேர்த்துட்டு சூடான சாதத்துல சூப்பரா சாப்பிட்டுக்கலாம் இது. நமக்கு மோர் குழம்பு பூசணிக்காய் போட்டு செஞ்சா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இருக்கும் எக்ஸாக்ட்டா. கடையில வாங்குன போண்டா, வடைலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கிச்சனுக்காக கொஞ்சம் நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு தோசை தவா, அதுக்கப்புறம் ஹேண்டில் வச்ச மாரி ஒரு பணியாரக்கல், கூடவே ஒரு ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேன். இனிமே தான் இத சீசன் பண்ணணும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.